Hi friends, இன்றைக்கி நம்ம Hikvision SADP tool எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் டேரெக்டாக கூகுளில் போய்ட்டு SADP tool சர்ச் பண்ணிங்கனாவே போதும், அது வந்துடும். அது டேரெக்டாக உங்களுக்கு Hikvision வெப்சைட்குள்ளே எடுத்துகிட்டு போயிடும். Hikvision வெப்சைட்டில் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா SADP toolனே இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக டவுன்லோட் பேஜுக்கே உள்ளே போயிடும். டவுன்லோட் பேஜில் உள்ளே போனோடனே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் டவுன்லோடுங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த வெப்சைட்டில் நீங்கள் Hikvision யூரோப்பியனாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், இந்தியன் ப்ராமா Hikvision இருந்தால் எதில் வேணாலும் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எதில் பண்ணாலுமே நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன், இப்போதைக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வெர்ஷன் 3.1 தான் லேட்டஸ்ட்டு. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. சரி, எதுக்காக இதை நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா Hikvision எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, CCTV கேமரா இருக்கட்டும், அக்சஸ் கண்ட்ரோலாக இருக்கட்டும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட IP அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்காகவும், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க, டிவிஆரோட பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க, என்விஆரோட பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க, இல்லை மொபைலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அந்த மொபைல் இது மறந்துட்டோம் அப்படின்னா அதில் ரீசெட் பண்ணுறதுக்காக இந்த டூல் யூஸ் பண்ணுவோம். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஃபைலை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது எங்கே டவுன்லோட் ஆகிருக்கோ அங்கே உள்ளே போகும். அது மேலே வச்சு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு என்ன லாங்குவேஜ்னு கேட்கும். நம்ம இங்கிலீஷில் கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த லொக்கேஷனில் இன்ஸ்டால் ஆகணும்னு கேட்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணோன்னே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலாக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நான் க்ரியேட் ஐக்கான் கொடுத்துருக்கேன் டெஸ்க்டாப்பில் ஐக்கான் க்ரியேட் ஆகிறதுக்காக. இப்போ லான்ச் கிளைண்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் கம்ப்ளீட் கொடுத்த உடனே உங்களுக்கு லான்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா SADP டூலோட கம்ப்ளீட் பேஜ் இப்படி வந்துடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஆஃபீஸோட டிவிஆர் இதில் கனெக்ட் ஆகிருக்கு, நம்ம சிஸ்டத்தில் கனெக்ட் ஆகிருக்கனால அது காமிக்கும். ஸோ இதில் நீங்கள் எத்தனை டிவைஸ் இருக்கோ அத்தனை டிவைஸுமே இதில் காமிச்சிடும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபர்கட் பாஸ்வேர்ட்னா கீழே ரைட் பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு இருக்கும், மேலே அன்பைண்ட் இருக்கும். ஸோ என்ன மாதிரி செட்டிங்ஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் டேரெக்டாக பண்ணிக்கலாம். டிவிஆரோட பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க, என்விஆரோட பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க, இல்லை ஏற்கனவே ஒரு மொபைலை கனெக்ட் பண்ணியிருக்கோம், அந்த மொபைல் நம்பர் மிஸ் ஆகிடுச்சு, இப்போ புது நம்பருக்கு அது கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.